நண்பர்களே, வெகு காலத்திற்கு முன்பு ஸ்வேதகி என்றொரு அரசன் இருந்தான். அவனுக்கு யாகங்கள் செய்வதில் கொள்ளை பிரியம். பல்லாயிரம் யாகங்கள் செய்தும் அவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. இதனால் இதுவரை யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு 100 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு மகா யாகம் செய்ய முடிவெடுத்தான். ஆனால் இவ்வளவு பெரிய யாகத்தை தனியாக செய்ய முடியாது இல்லையா? அதனால் பல ரிஷி முனிவர்களிடம் உதவி கேட்டான். ஆனால் எல்லோரும், என்னது 100 வருட யாகமா? எங்களை விடு சாமி, அத்தனை வருஷம் உன் கூட உட்கார்ந்திருந்தா நாங்க என்னாவது என்று சொல்லி மறுத்துவிட்டார்கள். ஏமாற்றமடைந்த ஸ்வேதகி உடனே சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தான். அதன் பலனாக சிவபெருமான் அவன் முன் தோன்றி, நான் உனக்கு உதவுகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. நீ கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து அடுத்த 12 வருடங்களுக்கு ஒரு நிமிடம் கூட நிறுத்தாமல் வெறும் நெய்யை மட்டுமே ஊற்றி ஒரு யாகம் செய். அப்படிப்பட்ட யாகத்தை நீ செய்து முடித்தால் உனக்கு மன திருப்தி ஏற்பட்டு முக்தியும் கிடைக்கும். இந்த 12 வருடமும் துர்வாச முனிவர் உன் கூடவே இருந்து உன் யாகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பார் என்று அருள் புரிந்து மறைந்தார் ஈசன். மகிழ்ச்சி அடைந்த ஸ்வேதகி சிவபெருமான் சொன்னபடியே 12 வருடங்கள் ஒரு மகா யாகத்தை செய்து முடித்து அதன் பலனாக முக்தி அடைந்து சொர்க்கத்திற்கு சென்றான். அட, நல்ல விஷயம்தானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கேதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கிறது. மன்னர் ஸ்வேதகி சொர்க்கத்திற்கு போய் சேர்ந்து விட்டார். ஆனால் அவர் 12 வருஷமாக இடைவிடாமல் நெய் மட்டுமே ஊற்றி யாகம் செய்தார் அல்லவா? அந்த யாகத்தில் அத்தனை வருஷமாக ஊற்றிய நெய்யை விழுங்கியதால் அக்னி தேவருக்கு செரிமான பிரச்சனை ஏற்பட்டது. இதனால் அக்னி தேவரால் அதன் பிறகு உலகத்தில் நடத்தப்பட்ட வேறு எந்த ஒரு யாகத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை சரி செய்வதற்காக அக்னி தேவர் பிரம்மதேவரிடம் உதவி கேட்கிறார். அதற்கு பிரம்மதேவர் ஒரு பெரிய காட்டை காட்டி, இந்த காண்டவ வனத்தை நீ போய் சாப்பிடு, உனக்கு சரியாகிவிடும் என்று சொல்கிறார். உடனே அக்னி தேவரும் அவருடைய சக்தியால் அந்த காட்டை கொளுத்த பார்க்கிறார். ஆனால் ஒவ்வொரு தடவையும் மழை குறுக்கிட்டு வந்து தீயை அணைத்து விடுகிறது. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை நண்பர்களே. அக்னி தேவர் எத்தனை தடவை அந்த காட்டை எரிக்க பார்த்தாலும் உடனே மழை வந்து தீயை அணைத்து விடுகிறது. அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருகிறது. அந்த காட்டிற்குள் வசிப்பது அந்த காட்டின் அரசன் தக்ஷனுடைய குடும்பம். நாகராஜன் தக்ஷன் இந்திரனுடைய நண்பன் வேற. அதனால் தான் எப்பொழுதெல்லாம் அக்னி தேவர் அந்த காட்டை எரிக்க பார்க்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்திரன் மழை பெய்ய வைத்து தன் நண்பனுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறார். இதை தெரிந்து கொண்ட அக்னி தேவர், இந்திர தேவனே இப்படி பண்ணினால் யாருகிட்ட உதவி கேட்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் சரியாக அந்த நேரத்தில் அர்ஜுனன், கிருஷ்ணன், பாண்டவர்கள் எல்லாரும் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். ஏனென்றால் ஹஸ்தினாபுரத்தின் அந்த ஒரு பகுதியைத்தான் பாண்டவர்கள் ஆட்சி செய்வதற்காக கௌரவர்கள் பிரித்து கொடுத்திருந்தார்கள். இப்படி அக்னி தேவர் அங்கு வந்த அர்ஜுனனிடமும் கிருஷ்ணரிடமும் உதவி கேட்கிறார். இருவருமே உதவி செய்ய சம்மதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்போது எதிர்க்கப் போவது இந்திர பகவான் என்று தெரிந்ததும், இப்போது இருக்கிறதை விட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் வேண்டும் என்று அக்னி பகவானிடம் கேட்கிறார்கள். அதெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அக்னி பகவான் வருண பகவானிடம் உதவி கேட்கிறார். இப்போது பல வருடங்களாக வருண பகவான் தன் கையில் வைத்திருந்த அந்த காண்டீபத்தை அர்ஜுனன் கையில் கொடுக்கிறார். அந்த காண்டீபத்தை தாங்கிக் கொண்டு செல்ல நாம் முன்பு பார்த்தது போலவே விண்ணுலக வெண்ணிற குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தங்கத் தேரையும் அர்ஜுனனுக்கு கொடுக்கிறார். இப்படி ஆயுதங்கள் கைக்கு வந்ததும் அர்ஜுனன் மின்னல் வேகத்தோடு காண்டீபத்தை கொண்டு இந்திரதேவனை தோற்கடித்து அக்னி தேவருக்கு காட்டை முழுவதுமாக எரிக்க உதவி செய்கிறான். அதன் பிறகு அந்த இடத்தில் அவர்கள் கட்டியதுதான் அழகான இந்திரபிரஸ்த நகரம். இப்படித்தான் அர்ஜுனன் கைக்கு காண்டீபம் வந்தது. அதுவாக வந்தது என்று சொல்லுவதை விட இது விதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு என்றுதான் சொல்லியாக வேண்டும். அன்னையிலிருந்து சரியாக 65 வருஷம் அர்ஜுனர் இந்த காண்டீப வில்லை பயன்படுத்தினார். இந்த காண்டீபத்தை கையில் யார் வைத்திருந்தாலும் அவர்களுடைய தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு கட்டத்தில் சூதாட்டத்தில் தோல்வியடைந்த பாண்டவர்கள் அவர்கள் வைத்திருந்த அனைத்து செல்வங்களையும் துரியோதனனிடம் இழந்தார்கள். அப்போது கர்ணனை அழைத்த துரியோதனன், அக்னி தேவரின் பரிசாக அர்ஜுனன் பெற்ற இந்த காண்டீபத்தை இனி நீ எடுத்துக்கொள்ளலாம் நண்பா என்று கர்ணனை பார்த்து சொன்னான். ஆனால் கர்ணன் காண்டீபத்தை வாங்க மறுத்துவிட்டான். நான் என்னுடைய திறமை மீதும் வீரத்தின் மீதும் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அதை வைத்தே என்னால் அர்ஜுனனை தோற்கடிக்க முடியும். தேவர்களின் அருளால் கிடைத்த இந்த சக்தி வாய்ந்த வில் எனக்கு தேவையில்லை என்று சொன்னான் கர்ணன். அதை கேட்ட துரியோதனன், நண்பா, நீ அல்லவா சுத்த வீரன் என்று கர்ணனை பாராட்டினான். பிற்காலத்தில் வனவாசத்தின் போது அர்ஜுனன் ஒரு சமயம் இந்த சம்பவத்தை பற்றி வியாசரிடம் சொல்லி மிகவும் வருத்தப்பட்டான். ஆனால் இதை கேட்ட வியாசர் பலமாக சிரித்தார்.
அர்ஜுனா, கர்ணன் காண்டீபத்தை வாங்க மறுத்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அர்ஜுனன், அது என்ன என்று கேட்க வியாசர் தொடர்ந்தார். கிருஷ்ணருடைய அருளால் தான் உன்னால் இந்த காண்டீபத்தை ஒரு பொம்மை மாதிரி எடுத்து பயன்படுத்த முடிகிறது. சூதாட்டத்தில் நீ காண்டீபத்தை இழந்தபோது அதை கர்ணன் வாங்க மறுத்தானே, ஏன் தெரியுமா? கிருஷ்ணருடைய அருள் இல்லாமல் கர்ணனால் அந்த காண்டீபத்தை அசைக்க கூட முடியாது. இது கர்ணனுக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் அவன் காண்டீபத்தை வாங்கவில்லை என்று வியாசர் சொன்னார். இந்த ஒரு நிகழ்வு காண்டீபம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று நமக்கு காட்டுகிறது. அப்படி இருந்தும் கூட கர்ணன் கிருஷ்ணரின் துணை இல்லாமலேயே தான் கொண்ட விஜயதனுஷை வைத்தே போர்க்களத்தில் அர்ஜுனனை திணற வைத்தார் என்பது மறுக்க முடியாத உண்மை. அப்பேற்பட்ட கர்ணன் வைத்திருந்த விஜயதனுஷின் கதை என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம். விஜயதனுஷை உருவாக்கினது தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா. இந்த விஸ்வகர்மா பிரம்மதேவருடைய மகன். தேவர்களுடைய அரண்மனைகள், அவர்கள் இருக்கும் இடங்கள், அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள், இது எல்லாவற்றையும் உருவாக்கி தருபவர்தான் இந்த விஸ்வகர்மா. திருப்புரசூரர்கள் என்று அழைக்கப்பட்ட தாரகாசுரனின் 3 மகன்களை சிவபெருமான் அழிப்பதற்காக விஸ்வகர்மாவிடம் எனக்கு ஒரு சக்தி வாய்ந்த தனுசு செய்து கொடு அப்படின்னு கேட்கிறார். அந்த சமயத்தில் விஸ்வகர்மா செய்து கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த வில்லு தான் இந்த விஜயதனுசு. விஜயம் என்றால் வெற்றி என்று அர்த்தம். இந்த ஒரு வில்லை கையில் வைத்திருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே வெற்றிதான் என்பதால் தான் இப்படி ஒரு பெயர் பெற்றது. தன் வேலை முடிந்ததும் சிவபெருமான் இந்த ஒரு தனுஷை இந்திரனிடம் கொடுக்கிறார். அதற்கு பிறகு தீய வழியில் போகும் சத்திரியர்களை அழிக்கும் நேரம் வந்ததும் சிவபெருமான் இந்திரனிடம் இந்த வில்லை பரசுராமரிடம் கொடுக்க சொல்கிறார். இப்படி இந்த வில் பரசுராமரிடம் போகிறது. ஒரு கட்டத்தில் பரசுராமர் தன் மாணவன் கர்ணனுடைய வில்வித்தையை பார்த்து மனம் மகிழ்ந்து கர்ணனுக்கு இந்த விஜயதனுஷை பரிசாக கொடுத்தார். இப்படித்தான் இந்த விஜயதனுசு கர்ணனின் கைகளை எட்டியது. இந்த விஜயதனுஷில் இருந்து ஒவ்வொரு அம்பு வெளிவரும் போதும் மின்னல் போன்ற சத்தம் உருவாகும். இந்த ஒரு சத்தம் மட்டுமே எதிரிகளுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடியது. இந்த விஜயதனுஷை ஒருத்தர் கையில் வைத்திருக்கும் போது அவரை வேறு எந்த ஒரு ஆயுதமும் ஒன்றும் செய்ய முடியாது. இதை நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தார் கிருஷ்ணர். ஆனால் இதை தெரியாத கர்ணன் போர்க்களத்தில் அவருடைய தேர் பள்ளத்தில் மாட்டிக்கொண்டதும் இந்த விஜயதனுஷை தேரிலேயே வைத்துவிட்டு கீழே இறங்கி அந்த தேர் சக்கரத்தை தூக்க முயற்சி செய்கிறார். சரியாக அந்த சமயம் பார்த்து, அதாவது விஜயதனுசு கர்ணன் கையில் இல்லாத அந்த சமயம் பார்த்து கிருஷ்ணன் அர்ஜுனனை வைத்து கர்ணனை கொன்றார். சரி, இப்பொழுது இந்த காண்டீபம், விஜயதனுசு, இந்த 2 வில்லும் மகாபாரத போருக்கு பிறகு என்ன ஆனது என்று தெரிந்து கொள்ளலாமா? காண்டீபத்தை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனன் கடைசி வரைக்குமே அதை தன்னுடன் எப்பொழுதுமே வைத்திருந்தான். வனவாசம் போகும்போது கூட அர்ஜுனன் அதை விட்டு பிரியவில்லை. ஆனால் கிருஷ்ணன் மறைவுக்கு பிறகு அர்ஜுனனால் அந்த காண்டீபத்தை தூக்கக்கூட முடியவில்லை. அவர் கற்று வைத்திருந்த எல்லா அஸ்திரங்களுடைய மந்திரங்களும் மறந்து போச்சு. அப்பொழுதுதான் தன்னுடைய சக்தி, கிருஷ்ணனுடைய பெரும் பங்கை பற்றி அர்ஜுனன் புரிந்து கொண்டான். இறுதியாக பாண்டவர்கள் மோட்சம் தேடி இமயமலை நோக்கி பயணம் செய்யும் போது அங்கு அக்னி தேவர் வந்தார். அர்ஜுனா, நான் உனக்காகத்தான் இந்த காண்டீபத்தை வருண பகவானிடமிருந்து வாங்கி கொடுத்தேன். இப்போது நீயே மோட்சம் தேடி போவதால் இந்த காண்டீபத்தை வருண பகவானிடமே நீ திருப்பி கொடுத்துவிட்டு போவதுதான் சரி என்று சொல்கிறார். ஆனால் அத்தனை வருஷம் தன் கூடவே வைத்திருந்த ஒரு சக்தி வாய்ந்த வில் இல்லையா? அதனால் அர்ஜுனன் தயங்கினான். இதை பார்த்த அக்னி தேவர், கவலைப்படாத அர்ஜுனா, சரியான சமயம் வரும்போது இந்த காண்டீபம் மீண்டும் உன் கைகளுக்கே வரும் என்று சொல்கிறார். இதனால் சமாதானமடைந்து அர்ஜுனன் தன் காண்டீபத்தை வருண பகவானை வேண்டி கடலில் வீசிவிடுகிறான். இப்படி காண்டீபம் மறுபடியும் வருண பகவான் கைக்கே போகிறது. அதனால் மகாபாரதத்திற்கு பிறகு இந்த காண்டீபம் என்ற வில் வருண பகவான் கைகளில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். சரி, அப்படியானால் கர்ணனுடைய விஜயதனுசு என்ன ஆனது? மகாபாரத போருக்கு பிறகு காண்டீபத்திற்கு என்ன ஆனது என்று இவ்வளவு விரிவாக சொன்ன வியாசர் விஜயதனுசுக்கு என்ன ஆனது என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. மகாபாரதத்தின்படி கடைசியாக கர்ணன் தன்னுடைய தேர் சக்கரம் பள்ளத்தில் மாட்டிக்கொண்டதும் விஜயதனுஷை தேரில் வைத்துவிட்டு கீழே இறங்கினான் இல்லையா? அதுதான் அந்த விஜயதனுஷை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே கடைசி பதிவு. அதற்கு பிறகு அந்த வில் என்ன ஆனது? கர்ணன் கொல்லப்பட்ட பிறகு அது யார் கைக்கு போச்சு என்று வேற எந்த ஒரு புராணத்திலும் குறிப்புகள் இல்லை. ஆக விஜயதனுசு என்ன ஆனது, எங்கே போச்சு என்கிற விஷயம் மர்மம்தான். இந்த 2 சக்தி வாய்ந்த வில்லும் ஒன்றுக்கொன்று எந்த வகையிலும் குறைந்ததில்லை. நான் இந்த விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் கூட பரவாயில்லை. ஆனால்
ஒருவேளை கர்ணன் மட்டும் விஜயதனுஷை தேரில் வைக்காமல் கையில் எடுத்து கீழே இறங்கி போர் புரிந்திருந்தால் அவரை வீழ்த்துவது என்பது ரொம்பவே கஷ்டமாகி மகாபாரத போரின் போக்கு கண்டிப்பா மாறியிருக்கும். ஆனால் விதியின் வலிமைக்கு முன்னாடி வேறு எதுவும் எடுபடாது என்பதற்கு இந்த கர்ணனுடைய முடிவு ஒரு சிறந்த உதாரணம். இன்று உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.